தனுசு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் காலபுருஷனுக்கே 9வது ராசி. பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா குருனோட ராசி, உபய ராசி. மேன்மையான எண்ணங்கள், ஒழுக்கமான நெறிகள் இதெல்லாம் வந்து எந்த தொழில்ல இருந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் அப்படின்றது இவங்களோட ஒரு சின்ன வயசுலேருந்தே இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸ்கூல் படிக்கிறாங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து யாரையுமே அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல குணங்களோடு இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை எவ்வளோ பிரபலமாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக்கி ஒரு ஜோதிடர்களையும் நாங்கள் வந்து கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி கொடுத்துட்ருக்குறோம். எதுக்காக? உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணணும், நிறைய கோவில்களுக்கெல்லாம் போகணும், 12 ராசி ஆளுங்களுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு கமெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் சொன்ன பரிகாரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம், நல்லாயிருக்கோம், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக கொடுக்குறீங்க பெர் கமெண்ட்டை. அதுதாங்க எங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்கான ஒரு காரணம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு டைட்டிலோட அருமையான ஒரு ஜோதிடரோட அழகான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். யார் அப்படின்னா, ஒரு அழகாக பிரகாசமாக ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு அழகான முகம், அழகான 12 ராசிக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்றைக்கி என்ன டைட்டில் அப்படின்னா, பிரம்மன் எழுதிய விதி. புதுசாக இருக்கு இல்லைங்க? எனக்கே அது புதுசாக தான் இருக்குது. பிரம்மன் எழுதிய விதி என்ன தான் இருக்கும் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளனை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம். நான் சொன்னேன்னா பிரகாசமாக அழகாக ஜிகி ஜிக்கின்னு இருக்கீங்க மேம். ஜிகி ஜிக்கின்னு இருக்கீங்க. பரவாயில்ல மேம். உள்ள நிறைய நம்மளுக்கு வந்து யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியே ஜிகி ஜிகின்னு தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளே முன்னோடியா இருக்கலாம். இல்லை மேம், நான் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்வேன். நாம் என்ன தோற்றமோ அதுதான் பாசிட்டிவ், நாம் என்ன தோற்றமோ அதுதான் நெகட்டிவ். நான் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தோற்றத்தோடு உட்காந்துருந்தா அது முதல்ல சேனல் பார்க்குறவங்களே வந்து ஃபோனை மாற்றி விட்ருவாங்க. நம்ம இவ்வளோ அழகாக இந்த மூக்குத்தியெல்லாம் போட்டு நீங்கள் அப்படி ஜொலி ஜொலின்னு உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் உட்காந்தாதான் சேனலை நம்மளை ரசிப்பாங்க அப்படின்றது என்னோட கான்செப்ட். இல்லை மேடம், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் காது கொடுத்தாவது கேட்பாங்க. அது உண்மை. அதுக்கும் மேல மேடம், ஒவ்வொரு லேடிஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அழகா தான் இருக்கணும். பொதுவாவே பெண்கள்னாலே அழகு இல்லைங்களா? பெண்கள்னாலே மகாலட்சுமியோட ஸ்வரூபம். அப்ப நம்ம எப்பயுமே லட்சுமிகரமா இருக்கிறது தானே மேடம் நல்லது இல்லைங்களா? மனோரமா சொல்லுவாங்க மேம். ஓ, நீங்க பழைய நடிகை மனோரமா தெரியுங்களா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அழகா இருக்கணும். அதுவும் இல்லாம ஏஜ் சொல்லக்கூடாது, பெண்களோட ஏஜ் நம்ம சொல்லிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் அந்த நடிகன் படம் ஆக்ட் பண்ணும்போது ஆண்டின்னு சொன்னதே அவங்க ரொம்ப நாள் 2 நாள் என்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசவே இல்லை. ஏன் பேசலன்னு போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னையே ஆண்டின்னு கூப்பிட்டேன், நான் கிழவியான்னு என்ன கேட்டாங்க. அப்பதான் மேம் தெரிஞ்சுக்கிட்டேன், பெண்கள் என்னைக்குமே ஸ்வீட் 16 அப்படிங்கறத நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பிரகாசமா அழகா. மேம், இன்னைக்கு வந்து பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு ஒரு அழகான ஒரு புது டைட்டிலோட இன்னைக்கு நம்ம மக்களை சந்திக்க போகிறோம். இந்த பிரம்மன் எழுதிய விதின்றது 12 ராசிக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 12 ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி நம்ம பார்ப்போமா எப்படின்னு? கண்டிப்பாக பார்க்கலாம் மேடம். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த பிரம்மன் எழுதிய விதி எப்படி மேம் இருக்கு? தனுசு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் காலபுருஷனுக்கே 9வது ராசி, பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குருனோட ராசி, உபய ராசி. பிரின்சிபல்ஸு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, என் குடும்பம் இதுதான் வந்து சொல்லுது. என் மூதாதையர் இதுதான் சொல்கிறாங்க. எங்கள் ஃபேமிலினோட ஒரு கலாச்சாரம் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தினோட கலாச்சாரத்தை மேக்சிமம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். மேன்மையான எண்ணங்கள், ஒழுக்கமான நெறிகள் இதெல்லாம் வந்து எந்த தொழிலில் இருந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் அப்படின்றது ரொம்ப மேன்மையாக இருக்கும். தனுசை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த கொள்கைகள் அப்படின்னு சொல்லலாம்.
யாரையும் ஏமாத்தி யாரையும் கெடுத்து என்னையா வாழ்க்கை இது? நல்லவங்கள வாழலையா? இருக்கிறது அதேதான் ஒரு சொல்லுவாங்க. வாழ்க்கையா? அந்த ஒரு வாழ்க்கையில மத்தவங்கள காயப்படுத்தாம, மத்தவங்கள வந்து துன்புறுத்தாம, மத்தவங்க காசுக்கு ஆசைப்படாம, மத்தவங்கள ட்ராப் பண்ணாம முடியும்னா மத்தவங்களுக்கு உதவலாம். இல்லையா நம்மள காசு பணம் கொடுத்து உதவுறதுக்கு முடியாது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச வித்தைய யாராவது ஒருத்தர் வந்து கேட்கறாங்க, சொல்லி கொடுக்கலாம்யா, இதுல என்னையா இருக்கு? அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு தனுசுக்குமே உண்டு. எந்த தனுசும் இந்த எண்ணம் இல்லாதவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு உயரிய குணங்கள் அப்படின்றது உண்டு மேடம். பொதுவா வந்து பாருங்க, காலபுருஷனுக்கு கார்னர் ராசிகள், முக்கியமா இந்த டியூயல் சிம்பிள் இருக்க ராசிகள்லாம் ஃபேமிலி காம்ப்ரமைஸ். இவங்க கெட்டது யாரால கெடுவாங்கன்னா இவங்க லைஃப் பார்ட்னரால தான் கெடுவாங்க. எல்லா தனுசையும் நீங்க கேட்டு பாருங்க. எல்லா 1000 பேரை முன்னாடி நிக்க வைங்க, எப்பா நீ வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கு யாருப்பா காரணம்? என் வாழ்க்கை துணை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க மேடம், டிஃபால்ட்டா சொல்லுவாங்க. ஆமா, தனுசு. இவங்களோட நீங்க இந்த சிம்பிள் பாருங்க, ஒரு ஆண் ஒரு குதிரை, 2 விதமான கேரக்டர்ஸ் இருக்கும். எனக்குள்ள நிறைய நல்ல குணங்கள் இருக்கும். எனக்கு கோவம்னு வந்துச்சு அப்படின்னு தூக்கி போடுவேன். என்னால ஒரு ஸ்டேஜுக்கு மேல தாங்க முடியல. எவ்வளவு நாள் தான் உன் கொடுமையை தாங்குறது? நீ 20 வருஷமா என்ன கொடுமை பண்ணிக்கிற. லைஃப் பார்ட்னர் வயசு இருந்துச்சு தாங்கினேன். 20 வருஷத்துக்கு மேல எனக்கும் வயசாகுது, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேட் டிவர்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலது தனுசு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களோட ஒரு சின்ன வயசுல இருந்து இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸ்கூல் படிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷுட் மேட்ச். என்னோட எண்ணங்களும் அவங்களோட எண்ணங்களும் இந்த எண்ண அலைகள் வந்து ஓரளவுக்கு ஒத்து போகணும். இல்லைன்னா ஹாய் பை. நான் பெருசா ஒட்டி உறவாடவும் மாட்டேன், பெருசா வந்து கத்திரி போட்டு கட் பண்ணிக்கவும் மாட்டேன். அதுவும் 4 பேரை கேவலப்படுத்தி 4 பேருக்கு முன்னாடி என்னோட நட்பை கேவலப்படுத்தி கட் பண்ண மாட்டேன். நல்லவங்களோ கெட்டவங்களோ நட்பா நாம் நினைச்ச அது எனக்கு நட்பா இல்லையா, பரவாயில்ல, அது புத்தி அவ்வளவுதான். பாம்பு எப்படின்னாலும் பாம்பு தானே, அதோட குணம் வந்து காமிக்க தானே செய்யும். வவ்வால் கூட்டத்துல போய் நான் குருவி உட்கார்ந்தது என் தப்பு, நான் வவ்வாலை குறை சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தனுசுக்கு உண்டு. அதே மாதிரி பாருங்க வந்து பாத்தீங்கன்னா மேடம், ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லவ் பண்ணுவாங்களா? சாலிடா லவ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி பசங்களை பார்த்தா, இப்போ ஒரு தனுசு ராசி பொண்ணு இருக்கு, ஒரு பையனை பார்த்தா பிடிக்குது அப்படின்னா யார்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா உயரிய எண்ணங்கள் இருக்கணும், உயரிய குணங்கள் இருக்கணும், பெருந்தன்மை அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு நிறைய இருக்கணும். ஒரு பையனை பார்த்த உடனே பிடிச்சிச்சு, அவன் எவ்வளவு அழகா இருந்தாலும் எனக்கு அவங்ககிட்ட கேரக்டர் இல்லைன்னா எனக்கு பிடிக்காது. நல்ல குணம் இருக்கு, அவன் ஒண்ணுமே இல்லாத பையன், ஏழ்மையான பையன், வசதி இல்லாத பையன், வாய்ப்பு இல்லாத பையன், படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை, நல்ல குணம், அவன்கிட்ட எனக்கு ஒரு சில குணம் பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அம்மாவை அவன் பார்த்துக்கின விதம், அவங்க குடும்பத்துக்கு அவன் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ், அவன் நட்புக்கு அவன் கொடுத்த ஒரு மரியாதை, ஒரு இலக்கணமா எனக்கு இருந்துச்சு, எனக்கு அந்த பையனை பிடிச்சிச்சு அப்படின்றது தான். ஆனா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூயல் சிம்பிள் இருக்க ராசிகள் எல்லாமே காதல்ல சபிக்கப்பட்ட ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப லவ் வரும், அதை லவ் பண்றது இந்த மிதுனத்தை பார்த்து லவ் பண்றாங்க, ரிஷபத்தை பார்த்து லவ் பண்றாங்கன்னா ஒத்து வர்றது இல்லை. இவங்க வந்து எப்படி அப்படின்னா பெரும்பாலும் ரிஷபத்தையும் மிதுனத்துக்கிட்டையும் அட்ராக்ட் ஆவாங்க. ஆனால் ரிஷபம் வந்து தனுசை பார்த்து அட்ராக்ட் ஆகும், அதே மாதிரி தனுசு ரிஷபத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகும். பட் வந்து ஃபேமிலி லைஃப் பெருசாக காம்ப்ரமைஸாக இருக்காது. ஆனால் அதையும் மீறி அதாவது மிதுனத்தையும் ரிஷபத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு வாழற தனுசு இருக்க தான் செய்யுது. என்னோட எண்ணங்களும் அவங்களோட எண்ணங்களும் பெருசாக ஒத்து வராது அப்படின்றது உண்மை. சரி, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் எப்படி மேக்ஸிமம் லவ்வே வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் போகுது, அதையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். இப்போ ஒரு தனுசு ராசி பையன் அப்படின்னா வந்திருக்க தன்னோட மனைவி என்னோட அப்பா அம்மாவையும் அவங்க அப்பா அம்மா மாதிரியே பார்த்துக்கணும். இது போய் எப்படி சாத்தியம்? கிடையாது இல்லையா? இந்த காலத்துல இல்ல அது. அப்படி தனுசு எந்த காலமா இருந்தாலும் அந்த மைண்ட் செட் தான் இருக்கும். ஆமா, அந்த மைண்ட் செட் தான் இவங்களுக்கு இருக்கும். ஒரு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆண் ராசி நெருப்பு ராசி, ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு, அதாவது ஒய்ஃப் கிட்ட ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் பொறுமை அப்படின்றது இருப்பாங்க. இப்போ தனுசு ராசி பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் பொறுமை அப்படின்றது இருப்பாங்க. ரொம்ப அவங்களோட அட்டகாசம் மேல் நோக்கி போகுது அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. அதை வந்து பிரேக் அப்படின்றது பண்ணிடுவாங்க. வளவலன்னு பேச தெரியாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வளவலன்னு பேச ஹேபிட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ப்ரிசைஸ் டு த பாயிண்ட் பேசுவாங்க. நான் 4 வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு பேசுவேன், கரெக்டாக பேசுவேன் அப்படின்றது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளுமையாக பேசக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா மேடம், இப்போ ராஜனோட சபையிலேயே குரு ராஜனுக்கு வணங்க மாட்டான், ராஜன் தான் குருவை வணங்குவான், வணங்கி கேட்பான். அந்த ஒரு ஐ நோ எவ்ரி திங், ஐ எம் சுப்பீரியர் அப்படின்ற எண்ணம் தனுசுக்கு உண்டு. இது வெறும்னே கர்வமா கிடையாது, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் அவங்க நல்ல வந்து ஒரு வெல்வர்ஸ்ட் பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே நல்ல குணம் அப்படின்றது உண்டு. தனுசு அப்படின்னாலே உபயராசி,
டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டாரில் இருக்கிறது, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறது, ஒரு ஆடிட்டர்ஸாக இருக்கிறது, ஒரு மத போதகர்களாக இருக்கிறது, இந்த ஆன்மீகம் சார்ந்த துறையில் நல்லா சாதிக்கிறது, இதெல்லாம் தனுசுக்கு வந்து ஒரு ஈஸியாக வந்துடும் அப்படின்லாம். என்ன யார்கிட்டயும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பணிந்து வணங்கி அடங்கி தலை தாழ்ந்து அப்படிலாம் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா எனக்கு இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் உண்டு, இன்பில்ட்டாகவே நல்ல அறிவு உண்டு, எனக்கு எல்லாம் தெரியுன்ற நினப்பு உண்டு. அது வெறும் நினப்பு இல்லை, அது உண்மையும் கூட அப்படின்லாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்க தான் செய்யும். இருக்க தானே மேடம் செய்யும். அறிவு இருக்குது, திறமை இருக்குது அப்படின் போது கொஞ்சம் ஆளுமைன்றது இருக்க தானே செய்யும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து யாரையுமே அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல குணங்களோடு இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல குணங்கள். தனுசு எப்பயுமே லைஃப்பில் யாருக்குன்னா ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் மேடம். ஒன்று அப்பா, இல்லை அம்மா, இல்லை கணவன், இல்லைனா வந்து பாருங்கள் பிள்ளைங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மனசாட்சி, இல்லைனா இரையாற்றல். கடைசி யாருமே இல்லைனா கூட மனசாட்சியோடு ட்ராவல் பண்ணும். மனிதாபிமானம் நிறைந்த ராசி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா? எந்த ஒரு விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு அதிகாரப்பூர்வமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாரும் மைனஸாக நினைப்பாங்க, ஆனால் என்ன கேட்டால் அது மைனஸ் கிடையாது. வெல் நாலேஜ் பர்சன்ஸ் அப்படி தான் தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு ஈஸ்ட்டு, நார்த்து, நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேவராக இருக்கும். என்ன கலர்னா ஆல் டைப் ஆஃப் எல்லோ, எல்லோ, கோல்டன் எல்லோ, ஆல் டைப் ஆஃப் எல்லோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபேவரான கலர்ஸாக இருக்கும் மேடம். தனுசு ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதியில் ஏதாவது ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் சொல்லுங்கப்பா. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இந்த பசுக்களுக்கு ஏதாவது ஒரு வியாழக்கிழமை கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, கொண்டக்கடலையை ஊற வச்சு அதை வந்து ஒரு கஞ்சி மாதிரி அந்த கஞ்சியில் வெல்லம் போட்டு வாழைப்பழத்தை போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னாலே இவங்களோட தலையெழுத்து முழுசும் மாறும் மேடம், முழுசும் மாறும். கொண்டக்கடலை, வெல்லம், வாழைப்பழம். ஓகே, ஒரு கஞ்சி, அந்த கஞ்சி மாதிரி கொடுக்குறது. தேங்க்யூ, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றி, நன்றி. எங்கள் தீபா அருளாளன் மேம் வந்து நிறைய விஷயங்களை பாசிட்டிவாகவும் நிறைய டிப்ஸு எல்லாம் வந்து நம்ம நன்மைக்காக நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்காங்க. நானே அப்படி அசந்து என்ன இவ்வளோதான் முடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன நம்மளுக்கு இன்னும் ஏதாவது இருக்கா சொல்லுவாங்களா அப்படின்னு. அவ்வளோதாங்க, நிறைய விஷயத்த உங்களுக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயத்த எடுத்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற ஆசைகள் இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, வீடியோவில் நம்பர் எடுத்து மேமை காண்டாக்ட் பண்ணி நீங்களே கற்றுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை, உங்கள் ஃபேமிலியில் உள்ள உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம். எத்தனை வாட்டி இப்போ அஸ்ட்ராலஜரை பார்க்குறது இல்லையா, அதனால் நீங்களே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் போய் ஜாதகம் பாருங்கள், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.